சென்னையில் குழந்தை உட்பட 2 பேரின் கழுத்தை மாஞ்சா நூல் அறுத்ததை அடுத்து காவல்துறையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மாஞ்சா நூல் விற்பனை குறித்து புதிய தகவல்களும் வெளியாகி வருகின்றன. அண்மை காலங்களில் குறைந்திருந்த மாஞ்சாப்பட்டம் கலாசாரம் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. கடந்த 17ஆம் தேதி மாஞ்சாப்பட்டத்தின் நூல் அறுத்ததில் 2.5 வயது குழந்தை உட்பட 2 கழுத்து அறுபட்டன. இதையடுத்து வடசென்னையில் பட்டமிடுவதை கண்காணிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஓட்டேரி, வியாசர்பாடி, புளியந்தோப்பு மற்றும் பேசின் பீச் காவல்துறையினர் பட்டம் மற்றும் மாஞ்சா நூல் விற்பனை செய்யும் வீடுகளில் சோதனை செய்து 18 நபர்களை கைது செய்துள்ளனர். இவர்களில் குரு கோகுல் என்பவரின் தந்தை கங்காதரன் திமுக நிர்வாகியாக இருந்து வருவதும் தெரியவந்தது. கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தமிழ்நாட்டில் பட்டங்கள் மற்றும் மாஞ்சா நூல் தடை செய்யப்பட்டிருப்பதால் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குழு மூலமாக ஜெய்ப்பூரிலிருந்து பட்டங்கள் மற்றும் மாஞ்சா நூல் வாங்கி வந்து சென்னையில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வருவது தெரியவந்தது. மேலும் குருகோகுல் KK நகரில் உள்ள தனது வீட்டிலேயே மாஞ்சா நூல் விற்பனை செய்து வருவதும் இவர் பட்டம் தொடர்பான போட்டிகள் நடத்தி வருவதும் விசாரணையில் தெரியவந்தது. குறிப்பாக வாட்ஸ்அப் குழுவில் பட்டங்கள் மற்றும் மாஞ்சா நூல் கேட்டால் அவர்களுக்கு சப்ளை செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. இதற்காக காற்றாடை பிரியர்கள் என்ற வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருப்பதும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள நபர்களின் குடோன் மற்றும் வீடுகளில் தனிப்படை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்ட போது 500க்கும் மேற்பட்ட காற்றாடைகள், 200க்கும் மேற்பட்ட லோட்டாய்கள், மாஞ்சா நூல் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மிஷின்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இன்ஸ்டாகிராம் மூலமாக விற்பனை செய்யும் FB கைட்ஸ் என்ற நபரை கைது செய்யும் பணிகளில் காவல்துறையினர் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றனர். மாஞ்சா நூல் மற்றும் பட்டம் விடுபவர்களை தொடர்ச்சியாக கண்காணிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தடை செய்யப்பட்டுள்ள பட்டங்கள் மற்றும் மாஞ்சா நூல் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை எச்சரித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு மாஞ்சா நூலுக்கு தமிழக அரசு தடை விதித்தது. குண்டர் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை உத்தரவும் பிறப்பித்தது. மேலும் ஒவ்வொரு 60 நாட்களுக்கு ஒருமுறை மாஞ்சா விடுதல் தடை செய்யப்படுகிறது என சென்னை காவல்துறை அறிவுறுத்தியும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகிறது.